விஸ்வரூபம் எடுக்கப் போகும் விருச்சிக ராசி அன்பர்கள். குறிப்பாக குரு பார்வையில் பல ராசிகள் பெட்டராக இருக்கோ இல்லையோ, விருச்சிக ராசி பெட்டராக இருக்குங்க. ஏன்னா குரு சுப பார்வை அவ்வளோ அற்புதமாக இருக்குது. முதல்ல இந்த விருச்சிக ராசி அடிப்படை விஷயம் என்ன தெரியுங்களா? வசீகரத்தன்மை உண்டு. காந்தம் போல் அட்ராக்ட் பண்ணுறது மக்களையாக இருக்கலாம், தன்னை இருக்கின்ற விருப்பப்பட்ட பொருட்களையாக இருக்கலாம், திறம்பட செய்யக்கூடிய அம்சம் உண்டு. ஒரு சில விஷயங்கள் எல்லாம் ரகசிய நடவடிக்கையாக எடுப்பாங்க. யார்? இந்த விருச்சிக ராசி. இவங்க செய்கிற அந்த ரகசிய உடன்படிக்கை விஷயங்கள் இவங்க நிலவு கூட தெரியாது. விஷயம் எக்ஸிக்யூட் ஆகி சக்ஸஸ் ஆகும்போது அட இப்படி பண்ணிட்டீங்களே அப்படிங்கிற மாதிரி இருக்கும். சபைகள், சங்கங்கள், பொறுப்புகள் எல்லாம் சூப்பராக இருக்கும். வாக்குப்பளிதம் உள்ள ராசி. என்ன இந்த ராசிக்கு ரெஸ்பெக்டட்டாக இருக்கணும். அதான் இந்த ராசியோடது. மன சஞ்சலம் ஒரு சிலருக்கு இருக்கும். ஒரு சிலர்லாம் பார்த்திங்கன்னா அமைதியின் கடலாக இருப்பாங்க. இந்த ராசியை சூட்சம் வந்தாங்க. சார், ஜூலை மாத பலன் எப்படின்னா, உங்கள் ராசிக்கு 8ஆம் இடத்தில் சூரிய பகவான் இருக்கார். 10 8. ஃபஸ்ட்டு சீக்ரெட், எதிர்பாராத தன யோகம் உண்டு. எதிர்பாராத நல்ல விஷயங்கள் எதிர்பாருங்கள். ஆல்ரெடி ஏற்பட்ட தவறான விஷயங்கள் அனைத்தும் தீர்வு காண நல்ல காலம் பிறந்தாச்சு. ரொம்ப பேர் சொல்லுவாங்க, ஒரு சின்ன பிரச்சனை, டிஸ்பியூட்டு, சின்ன சின்ன அவமானம் இருந்தது, அதெல்லாம் இனி இல்லை, நல்லது நடக்கும். உங்களுக்கு ஃபேவராக நடக்கக்கூடியது. உங்கள் ராசிக்கு 3, 5 குருபார்வை செய்யும் காலகட்டத்தில் சுப தகவல்கள் வருகின்றன. நிறைய பேர்த்துக்கு பார்த்திங்கன்னா எதிரி யார், நண்பன் யாருன்னு தெரிஞ்சிடும். தவறவிட்ட வாய்ப்பை பிடிக்கக்கூடிய காலகட்டம் வந்தாச்சு. உங்கள் ராசிக்கு லாபாதிபதி 8இல் இருக்குது. அப்போ பொதுவாகவே முதலீட்டுக்கு சிறந்த காலகட்டம். பொதுவாக இந்த ராசிக்கு இன்சூரன்ஸு, ஃபிக்ஸ்டு டெபாசிட்டு, அப்புறம் எல்ஐசி போன்ற ஏதோ ஒரு இதுக்கு, டிவிடெண்ட் சம்மந்தப்பட்டது, திடீர் பணம், பூர்வீக ரீதியான சொத்துக்கள் சம்மந்தப்பட்ட அனைத்துக்கும் இப்பொழுது சூப்பராக இருக்குது. ஒருத்தர் வேலை செஞ்சிட்ருக்காங்க, பூர்வீக சொத்தெல்லாம் இல்லைங்க அப்படின்னா உங்களுக்கு திடீர்னு ஒரு புதையல் யோகம் போல் ஒரு வாய்ப்பு வரும். நல்ல வேலை, ஒரு தொலைதூர பயணமாகவும் ஏதோ ஒன்று கிடைக்கும். ஜாதக ரீதியாக பார்த்துட்டு டக்குன்னு முடிவு பண்ணிக்கணும். சார், எனக்கு திருமணம் ஆகுமா ஆகாதா? ஃபஸ்ட்டாக சொல்லுங்கள் சார். முதிர் கண்ணன்களும் முதிர் கன்னிகளுமாக இருந்த இந்த விருச்சிக ராசி அன்பர்களுக்கு திருமண யோகம் வருது. இப்போ குருபலன் வரும்போது இப்போ என்ன சூட்சம விஷயம், இந்த காலகட்டத்தில் திருமண பேச்சுவார்த்தை நடந்துடும். அதற்குண்டான காலகட்டமாக இருக்குது. ரொம்ப தாமதப்படுத்தக்கூடாத ராசி இந்த ராசியாக இருக்குது. இப்போ குயிக்காக அடுத்தடுத்து ஸ்டெப் பண்ண ஜாதகம் பார்த்து பெரிய பெரிய விஷயங்கள் பேச்சுவார்த்தை எடுத்து நிறைய ஆணவ பெண்ணும் ரொம்ப தள்ளிடுவாங்க. அதாவது வரன் பார்க்கின்ற கலஸ்தர வீட்டில் ஓகேன்றவாங்க. இவங்க யோசிப்பாங்க, விருச்சிக ராசிக்காரங்க, வேணுமா, பெட்டராக வருமா, இப்போ இதோட அப்படிங்கிற ஃபஸ்ட்டு ஜோதிடம்னு பார்க்கும்போது இதுவா இல்லை வேறு வருமா அப்படின்னு முடிவு பண்ணிவிட்டு ஆரம்பிச்சிருங்க. இதுதான் சூட்சமம். ரைட். அப்போ ஆல்ரெடி நிறைய பேருக்கு திருமணம் உறவில் நிறைய பேருக்கு 2வது திருமணம் வரைக்கும் போயிடுச்சு. அதை பற்றியும் பேசுவோம். அப்போ முதல் ஒரு சில திருமணம் சரியாக போகல சார், சேர்ந்து வாழ்வோமா பிரிஞ்சுருவோமா, அது ஜாதக அடிப்படையில் பார்க்கணும். கோச்சார ரீதியாக சேர்ந்து வாழ வைக்க அமைப்பு உண்டு. ஆனால் ஜாதக ரீதியாக பார்த்தா தான் சேர்ந்து வாழ்கிறது இவங்களா இன்னொருத்தங்களா அப்படின்னு பார்க்க முடியும். ரைட். அடுத்து சார், வேலை எப்படி இருக்கும் பாருங்க. உங்கள் ராசிக்கு 6க்குரியவன் 7இல் சஞ்சாரம் செய்கிறார். அதற்கு பாவைகள் எதுவும் இல்லை, சுப கிரக அமைப்பும் இல்லை. ஆக வேலை இல்லாத வேலைகள் தானாக தேடி வருகின்றன. அதிகார பதவிகளோ உச்ச பதவிகளோ வருகின்றன. ஆனால் வேலை பளு உண்டு. வேலை நேரம் இருக்கும். ஃபுல் ரெஸ்பான்சிபிலிட்டி பார்க்குற மாதிரி இருக்கும். சம்பளம் கொஞ்சம் கம்மியாக சொல்லியிருக்காங்க, ஆனால் வேலை ஜாஸ்தியாக சொல்லியிருக்காங்க. இப்போ பதவி உயர்வுக்காக வேலை எடுக்கிறதா, சம்பளத்துக்காக எடுக்கிறதா? பதவி உயர்வுக்காக எடுக்கணும். சம்பளம் பிற்காலத்தில் உயர வாய்ப்பு உண்டு. ஆனால் பதவி உயர்வு பிடிக்க முடியுமா? இப்போ உங்களுக்கு நான் சூப்பர்வைசராக இருங்க, ஒரு 50,000 தரேன். ஆனால் அசிஸ்டன்ட் மேனேஜராக உங்களுக்கு போஸ்டிங் இது பண்ணுறேன், ஆனால் 55,000 தான் கொடுப்பேன்னா 55 எனக்கு 60 65 கொடுங்க அப்படின்னு கேட்கறதுக்கு இல்லாமல் ஒரு எக்ஸாம்பிள் சொல்கிறேன். இப்போ பணம் முக்கியம் இல்லை, பதவி உயர்வு முக்கியம். தக்க வைத்துக்கொள்ளும் திறமையை பாருங்கள். சார், பிஸ்னஸ் எப்படி சார் இருக்கும்? பிஸ்னஸில் டெவலப் ஆயிடுவேனா? சார், 10ல் பாவியாக இருக்கணும், கேது இருக்குது. பிஸ்னஸில் இம்போர்ட் எக்ஸ்போர்ட் சம்மந்தப்பட்டது, தொழில் ரீதியாக மிகப்பெரிய இது இருக்குது. இந்த நேரத்தில் தான் தொழிலில் நிறைய சிறந்த முறைகளை கையாள வேண்டியது, விளம்பரம் கொடுக்க வேண்டியது, புது புது யுக்திகளை கையாண்டு பண்ண வேண்டியது. கடலிலேருந்து மீண்டு வந்துடுவீங்க. அமைப்பு வந்தாச்சு. ஆக மொத்தம் பிஸ்னஸ் சூப்பர். ஹெல்த் கொஞ்சம் பார்க்கணும். நிறைய பேருக்கு ப்ரெஷர் தொந்தரவு, உடல் ரீதியான தொந்தரவுகள், கொலஸ்ட்ரால் இருக்குமா, இது வந்திருக்கு, அதை கொஞ்சம் பார்த்துக்கணும். மாணவர்கள் வெளிநாடு போகலாமா, வெளியூர் போகலாமா, இடம் வீடு சொத்து வாங்கலாமா, விற்கலாமா, இது மாதிரி குழப்பங்கள் நிறைய பேர்த்து வந்திருக்கு. அதெல்லாம் ஜாதக ரீதியாக பார்த்து முடிவெடுக்க வேண்டிய காலகட்டம். ஆக மொத்தம் வாழ்வின் திருப்பு முனையான மாதம் இந்த ஜூலை மாதம். அனைவருக்கும் வணக்கம், வாழ்த்துக்கள். அன்பு நேயர்களே, இது வரைக்கும் பார்த்திங்கன்னா கோச்சார பலாபலன்கள் நமக்கு செய்யும் சாதக பலன்கள் என்ன, பாதகம் என்ன தெளிவாக பார்த்துட்டோம். ஆனால் ஜாதக ரீதியாக பார்க்கும்போது துல்லியத்தை நோக்கி நகர்றாங்க. கோச்சாரம் ஆசையை கொடுக்கும், வாய்ப்பை கொடுக்கும். சம்பவம் தசாபுத்தி காலகட்டம் வரும். அப்போ நமக்கு இது எடுத்துக்கலாமா வேண்டாமான ஜாதக ரீதியாக பார்க்கணும். உங்கள் தனித்த ஜாதகம் பார்க்கும்போது சார், திருமண ரீதியாக, பொருளாதார ரீதியாக, இடமாற்றங்கள் எதாக இருந்தால், சொத்து சுகம், குழந்தை பாக்கியங்கள், புகழின் வளர்ச்சி,
கல்வி ரீதியாக வேலை வாய்ப்புகள், நோய் நொடி, கடன் சம்பந்தப்பட்ட தொந்தரவுகள், திருமண உறவு, பார்ட்னர்ஷிப் சம்மந்தப்பட்டது, பூர்வீக ரீதியான சொத்துக்கள், பிரச்சனை இருந்தால் அதுக்குண்டான தீர்வுகள் என்ன, பணத்தை சேமிப்பேனா, உடல்நிலை நல்லா இருக்குமா, ஆயுள் ஸ்தானம் நல்லா இருக்கா, இதெல்லாம் பார்க்கலாம். அது மட்டுமா, வெளிநாடு எப்படி இருக்கும், புகழ் எப்படி கிடைக்கும், கோயில் கட்டலாமா, இந்த மாதிரி பல கேள்விகள் இருக்கும். நிறைய பேத்துக்கு பிஸ்னஸ் பண்ணுறவங்களுக்கு நிறைய பேத்துக்கு சார் எப்போ பண்ணலாம், எது ரைட் டைம், என்ன மாதிரி பிஸ்னஸ், அது கோச்சாட்டில் சொல்ல முடியாது, ஜாதக ரீதியாக சொல்ல முடியும். இது மாதிரி பல கேள்விகள் இருக்கு இல்லையா, அதெல்லாம் உங்கள் இண்டிவிஜுவல் ஹாரோஸ்கோப் பார்க்கும்போது அற்புதமாக எது நடக்கும்னு தெளிவாக சொல்லிடலாம். இது முக்கியமான விஷயம். யாருக்கு அப்பாயின்மெண்ட் வேணால் ஸ்க்ரீனில் தெரிய அந்த எண்களுக்கு கான்டாக்ட் பண்ணுங்கள். இன்னொரு விஷயங்க, நான் புக் ஒன்று பப்ளிஷ் பண்ணியிருக்கேன், மாடர்ன் பேட்ச் எக்ஸ்ப்ளோரிங் வேதிக் அஸ்ட்ராலஜி ஃபார் டுடே. இந்த புக் பார்த்திங்கன்னா இது ப்ராக்டிக்கல் கேடுங்க. நவீன காலகட்டத்துக்கு எந்த மெத்தட் இருந்தாலும் அது ஃபண்டமெண்டல் தான். அஸ்திவாரம் ஸ்ட்ராங்காக போடணும் ஜோசியத்தில் இந்த புக் பார்த்திங்கன்னா கிரகங்கள், கிரக சூட்சமங்கள், நட்சத்திர பரிவர்த்தனைகளுக்கு உண்டானது. நட்சத்திரத்தை பற்றி அவ்வளோ டீட்டெயில் எழுதியிருக்கேன். ப்ராக்டிக்கல் எக்ஸ்ப்ளனேஷன். இது படித்து முடித்தோடனே நீங்களே ஒரு ஜோசியர் ஆயிடலாம். இது அமேசான், ஃப்ளிப்கார்ட், கூகுளெலாம் அவைலபிளாக இருக்குது. செக் பண்ணி பார்த்துட்டு வாங்கிக்கோங்க. இல்லைன்னா கீழே கமெண்ட் பண்ணுங்கள், அந்த லிங்க் கூட கொடுப்பாங்க. ஆக மொத்தம் நீங்கள் ஜெயித்து கொண்டே இருக்க இது வழிவகை என்ன. இந்த ஜூலை மாதத்தில் ஆடி அமாவாசையெல்லாம் வருது. முன்னோர்கள் திதி கொடுத்து வெற்றி பண்ணிக்கங்க. திதி கொடுத்தது உங்கள் வாழ்வில் ஏற்பட்ட விதியை மாற்ற ஒரு வல்லமை படைத்தது. ஆக மொத்தம் ஜெயிக்க வழி பறந்து விட்டன. அனைவருக்கும் வணக்கம், வாழ்த்துக்கள்.